ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் சக்தி. இன்றைக்கி நம்ம வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரேஷன் கார்டுலேருந்து ஒரு சின்ன அப்டேட் வந்திருக்கு. அதை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாமா? என்னோட சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்கன்னா மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கம் ஒரு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்தா மட்டும் தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே, ரேஷன் கார்டில் என்ன அப்டேட்டுன்றதை நம்ம பார்க்கலாம். முகவரி மாற்றம். அட்ரஸ் மாற்றிக்கிறனா புது புதிய கட்டுப்பாடுகள் கொண்டு வந்திருக்காங்க. இது என்னடா புதுசாக கொண்டு வரான்னு கேட்குறீங்களா? எல்லாமே புது அப்டேட் தான். கண்டிப்பாக நீங்களும் அது விஷயம் எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ரேஷன் கார்டில் அட்ரஸ் மாற்றுறீங்க அப்படின்னா நீங்கள் உங்களோட ரேஷன் கடைக்கு பொது விநியோகத்திட்ட இணையதளம் வழியாக மட்டுமே செய்யப்பட வேண்டும். அதாவது உங்கள் ஊருக்கு இல்லை ரேஷன் கடைக்குன்னு ஒரு வெப்சைட் இருக்கும். அந்த வெப்சைட்டில் மட்டும் தான் ஆன்லைனில் அப்ளை பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. புதிய முகவரிக்கான ஆவணமாக இதுவரை ஆதார் கார்டு, வீட்டு சமையல் கேஸ் சிலிண்டர் ரசீது மட்டுமே பார்த்தீங்கன்னா கொடுத்துட்ருந்தாங்க. இப்போயும் பார்த்திங்கன்னா புதிய முகவரி, அதாவது புது அட்ரஸ் சேஞ்ச் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ஆதார் இல்லைனா கேஸ் சிலிண்டர் ரசீது கொடுத்தா போதும், அட்ரஸ் மாற்றி கொடுத்துருவாங்க. தற்போது விண்ணப்பதாரரின் தந்தை வீட்டின் கேஸ் ரசீதையும் சமர்ப்பிக்க வேண்டும் என புதிய நடைமுறை கொண்டு வரப்பட்டுள்ளது. அட்ரஸ் மாற்றுறீங்க அப்படின்னா உங்களோட மட்டும் இல்லாமல் உங்களோட பேரண்ட்ஸோட கேஸ் சிலிண்டர் ரசீதையும் கேட்குறாங்க. அடுத்து திருமணமான பெண்கள் முகவரி மாற்றம் கோரினால் மனைவியின் தந்தை வீட்டின் கேஸ் ரசீதையும் பதிவேற்ற வேண்டும் என கூறப்படுகிறது. ஓகே, திருமணமான பெண்கள் முகவரி மாற்றம் இப்போ உங்கள் வீட்டில் லேடிஸ் யாராச்சும் இருக்காங்க, அக்கா தங்கச்சி இருக்காங்க, கல்யாணம் பண்ணிட்டு போகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு புது ரேஷன் கார்டு வரும். அப்போ முகவரி அட்ரஸ் சேஞ்ச் பண்ணும்போது ஹஸ்பண்டோட அட்ரஸை சேஞ்ச் பண்ணும்போது அப்பாவோட கேஸ் ரசீதையும் கேட்குறாங்க. ஆதார் அட்டை, மின் கணக்கீட்டு அட்டை, வங்கி கணக்கு, புத்தகங்களோட ஆவணங்கள் இருந்தாலும் கேஸ் ரசீது இல்லையெனில் விண்ணப்பம் நிராகரிக்கப்படும். இதோட கன்க்ளூஷன் என்ன அப்படின்னா, ரேஷன் கார்டில் நீங்கள் அட்ரஸ் மாற்றணும் அப்படின்னா கண்டிப்பாக கேஸ் ரசீது, அதாவது கேஸ் ஸ்லீப்பு வேணும், அது கண்டிப்பாக கொடுத்தா மட்டும்தான் சேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. ப்ளஸ் உங்கள் பேரண்ட்ஸோட கேஸோட சிலிண்டர் ரசீதையும் கேட்குறாங்க. புது அப்டேட்டு. இது உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு புது தகவலத்தை சந்திக்கிறேன். அதுவரை உங்களுக்கு விடைபெறுவது சைனிங் ஆஃப் சக்தி. பாய் அண்ட் see you all.